இன்னைக்கு நான் எதிர்பார்த்ததை விட ஜவுளி வாங்குற விஷயம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சது. எங்க வீட்டுக்காக நீங்க எடுத்து செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மகா, எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம வீடுன்னு சொல்லு. இல்ல சூர்யா, இன்னைக்கு நீங்க இப்படி சொல்லுவீங்க, நாளைக்கு அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க. ஏன் மகா? எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. ஆனா எங்க அப்பா அம்மா பாவம், அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க இப்படி திடீர்னு இதெல்லாம் பண்ற என் மேல கோவம் வந்து எதுவுமே பண்ணாம ஒதுங்கிட்டீங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா நீங்க எனக்காக இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு உங்களுக்கே இன்னும் சரியா தெரியலையே. ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்க எதுக்காக சூர்யா இவ்ளோ மெனக்கெடணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மகா. இங்க பாருங்க, எங்களுக்காக காலையில இருந்து அலைஞ்சு இப்ப உங்களுக்கு தலைவலியே வந்துருச்சு. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது முக்கியமான வேலை இருந்து அப்பா அம்மா நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க வந்தா போதும். அதான் நானும் ஐஸ்வர்யாவும் இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மகா, எனக்கு எல்லாமே புரியுது. இது எல்லாமே சீக்கிரமா சரியாகும்னு நான் இப்போ நம்புறேன். எல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள நோ ப்ராப்ளம் மகா. இப்ப நான் எதையும் கிளறி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பிரபாவோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அப்புறம் நாம இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அழுத்தம் உங்களுக்கு? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது கூத்தடிக்கிறதே வேலையை வச்சிருக்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அனாமிகா விவாகரத்தை கேன்சல் பண்றதுக்காக ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கா. அந்த கேஸ்ல ஆஜராக சொல்லி விஜய்க்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வரும். விஜய் கோர்ட்டுக்கு போகவே கூடாது. அப்படி போய் ஒருவேளை அவன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிச்சிட்டா மறுபடியும் கேஸ் தோத்து போயிடும். அனாமிகா ஜெயிக்கணும்னா அதை வச்சு நமக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால அப்பீல் பண்ணி வர அந்த விஜய் கண்ணுல படவே கூடாது. அதோட வீட்டுல இருக்கிற யார் கண்ணிலையும் படாம அதை ஒளிச்சு வைக்க